இன்றைக்கி கேப்டன்சி டாஸ்க் இல்லாதனால பெருசாக எதுவும் கண்டென்ட் இல்லை. அந்த டாஸ்க்கு தான் மார்னிங் ஒரு டாஸ்க்கு காமிச்சாங்கல்ல ப்ரமோ 1ல், அதே டாஸ்க்கு தான் ப்ரமோ 2லேயும் காமிச்சிருக்காங்க. எனக்கு இங்கே யார் காம்படிட்டர், யார் ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிற டாஸ்க் தான் அது. அதில் செகண்ட் ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா கமர்தீனுக்கும் கனியக்காவுக்கும் முட்டிக்குச்சு. கமர்தீன் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு ப்ரௌன் ஷீட் போட்ட நோட் புக் மாதிரி, உங்ககிட்ட என்ன பேசினாலும் எனக்கு கனெக்ட் ஆகலை. நான் என்ன சொல்லும் போது அவங்க கேட்க ட்ரை பண்ணதே கிடையாது, அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை அவங்க ஒரு ஆளே கிடையாது, எனக்கு ஒரு காம்படிஷனே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்னோடனே இங்கே பார்த்தீங்கன்னா பார்வதியோட ஃபேஸை வந்து ஜூம் வைக்கிறாங்க. ஏன்னா தெரியும் அது ஒரு ஈவில் ஸ்மைலோட சிரிக்கிறாங்க. ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து கனியக்காவை வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மரை கமர்தீன் சூஸ் பண்ணியிருப்பார். அதை அவராக சூஸ் பண்ணாமல் அவர் வேறொருத்தரை சூஸ் பண்ணிவிட்டு பாரு சொன்னதுனால அதுக்கப்புறமா கனியக்கான்னு அதை சேஞ்ச் பண்ணியிருப்பார். அதனால தான் கனியக்காவுக்கு அவருக்கும் முட்டுக்குச்சு. பட் ஸ்டில் 2 பேரும் பேசி சார்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. சார்ட் அவுட் பண்ணாலும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே எபிசோட் அப்போது கமர்தீன் பேசும்போது இவங்க கனியக்கா சொல்லியிருப்பாங்க, அன்றைக்கி எல்லாமே பேசி மண்டையாட்டிட்டு வந்து திருப்பவும் அதே வந்து பேசுகிறீங்க கமர்தீன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அதுதான் இந்த டாஸ்கில் வந்து பிரதிபலிக்குது. திருப்பி வந்து கனியக்கா 2வது வராங்க. என்னை பொறுத்தவரை ஒரு ஆளே இல்லை அப்படின்னா அது வந்து கமர்தீன் தான். ஏன்னா அவர் என்னை பொறுத்தவரை அவன் ஒரு காமெடியன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே கமர்தீன் வந்து ரொம்ப ஹாப்பியாக அப்படி ஜெயிச்சிட்டோன்னா அப்படி வைப்போம்ல, ஸோ அந்த மாதிரி வைக்கிறாங்க. மேபி வந்து ஒரு ஆக்டராக இருக்கிறதுனால காமெடியன் சொன்னதை வந்து ஹாப்பி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா, இல்லை அது வந்து ஒரு மாக்கிங் ஆக்ஷனா அப்படிங்கிறது நம்ம டேரெக்டாக எபிசோட் பார்த்தா தான் தெரியும். உங்களுடைய கமெண்ட்ஸை